சக்தி மைந்தோன் தாள் எம் சிரமேல் போற்றி. ஓம் ஸ்ரீ மகரிஷி பராசரர் தாள் எம் சிரமேல் போற்றி. வாய்மை நூல்கள் வரிசையில் அடுத்து ஒரு பாடலை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஊசிக்கழகு முனை மழுங்காமை, உயர் பரதேசிக்கழகு இந்திரியம் நடக்க, திறந்தன வேசியற்கழகு இன்னிசை, பன்னூல் கற்ற வித்வசனர் நாசிக்கழகு பொடியென கூறுவர் நாவலரை அப்படின்னு பாடல் சொல்லுது. ஊசி, தையல் மிஷினில் இருக்க ஊசியாக இருந்தாலும் சரி, சேலை தைக்கிற ஊசி, பட்டன் வைக்கிற அந்த ஊசியாக இருந்தாலும் சரி, ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப் இல்லாமல் மழுங்கி போயிருந்ததுன்னா அந்த ஊசியை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, தூக்கி போட்டு அடாசிடுவாங்க, தூக்கி போட்டு. ஊசினாலே அழகு முனை மழுங்காமல் இருக்கணும். அதான் ஊசிக்கு அழகு. ஒரு பொருள், ஒரு விஷயம், அதுக்கு அழகு அப்படின்னால இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லப்படுற விஷயந்தான் இது. அதான் ஊசிக்கழகு முனை மழுங்காமை, உயர் பரதேசிக்கழகு இந்திரியம் அடக்கம். சிறந்த ஞானிப்பா, சிறந்த சிவபக்தன்பா, சிறந்த ஆள்பா அப்படின்னு சொல்லணும்னா அவன் ஐம்புலன்களையும் அடக்கினவனாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயத்தை அவனால் அடக்க முடியலன்னா அவன் ஞானம் பெறவும் முடியாது, அவன் ஞானியும் கிடையாது. அவன் பாடல் சொல்ல உயர் பரதேசிக்கழகு இந்திரியம் அடக்கம், திறந்தன வேசியற்கழகு இன்னிசை. இன்னிசை ஒரு சாராருக்கு தான் அழகு, எல்லாருக்கும் அழகு கிடையாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் இவாவாக தான் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ எல்லாரும் ஆர்வத்தின் காரணமாக ஃபாலோ பண்ணுறாங்க, அது தேவையில்லை. சில விஷயத்தை இப்படி தான் பண்ணணும், சில இதை இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறையை அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்குறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். பன்னூல் கற்ற வித்வசனர் நாசிக்கழகு பொடியென கூறுவர் நாவலரை. பொடி போடுறதே தவறு தான். அப்போ பல நூல் பயின்றவர்களுக்கு ஒரு சோர்வு ஏற்படும், அதை போக்குறதுக்கு தான் பொடி போடுறது நல்ல விஷயம்னு நான் சொல்ல வரல. அந்த ஒரு வழக்கம் அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு, அதுதான் பாடல் சொல்லுது. அடுத்த ஆப்த வாக்கியம் என்ன சொல்லுதுங்கிறத ஒரு பார்வை பார்த்துவோம். ஏழ்வீட்டதிபன் நாளில் உற, இனிய மதியம் ஏழில் உற, தாழ்வே இல்லை தரணியிலே தரித்தே இருப்பாள் ஆவரணம், வாழ்வும் உண்டாம் அவளுக்கு வளர்மாதனமும் பெருகிடுமா, செய்கள் மிகவே பெருகும் என திறமாயறிந்து சொல்வாயே அப்படின்னு பாடல் சொல்லும். ஏழ்வீட்டதிபன் நாளில் உற. களத்திரக்காரர் சுகஸ்தானத்தில் இருக்கும்போதும் இனிய மதி வளர்பிறை சந்திரன், சுபாலோட சேர்ந்த சந்திரன், அந்த மாதிரி அதான் இனிய மதியம். நாளில் வர சுகஸ்தானத்தில் இருக்க இனிய மதியம் ஏழில் வர. அப்போ சுபாலாக இருக்கக்கூடிய சுபத்தன்மை உள்ள சந்திர பகவான் ஏழில் இருக்க களத்திர ஸ்தானத்தில் உட்காரும் போதும் அப்போ ஏழ்வீட்டதிவு நாளில் வர இனிய மதியம், ஏழ்வீட்டதிவு நாளில் வர இனிய மதியம் ஏழில் வர, தாழ்வே இல்லை தரணியிலே. அவள் இந்த பூமியில் நல்ல மகிழ்ச்சியாக இருப்பாள். அப்போ அவளுக்கு எந்த குறைவும் இருக்காது, தரித்தே இருப்பாள் ஆவரணம். பொன்னாவரணங்கள் அவளுக்கு நிறையா கிடைக்கும், நினைச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய திறன் அவளுக்கு கிடைக்கும். வாழ்வும் உண்டாம் அவளுக்கு வளர்மா தனமும் பெருகிடும். எங்கே பார்த்தாலும் செல்வம் அவளுடைய ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். சேய்கள் மிகவே பெருகும் என குழந்தை செல்வம் மல்லை செல்வம் நிறையா இருக்கும். திறமாய் அறிந்து சொல்வாயே அப்படின்னு பாடல் ஆப்த வாக்கியம் சொல்லுது. ஆப்த வாக்கியம் நம்முடைய முன்னோர்கள் மகரிஷிமார்கள் ஞானத்தின் பிரகாரம் நமக்கு அருளியா. அந்த ஆப்த வாக்கியம் பொதுமையாக சொல்லப்பட்டு இருந்தாலும் அது எல்லாமே நுணுகி பார்க்கும்போது சார விஷயங்களாக இருக்கட்டும், பாவக விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம ஒன்று ஒன்றுக்கு பகுத்து பார்த்து அதில் தெளிவடைஞ்சிக்கலாம்.